மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் தினேஷ் பொன்ராஜ். நான் சென்னையில வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்டா வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட மழை காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுவும் சென்னையில வந்து வெயில் காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சொல்லவே வேண்டாம். ரொம்ப அதிகமாவே நம்மளோட வெயில் தாக்கம் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த சமயத்துல வந்து நம்மளோட தோல் மற்றும் முடிக்கு தேவையான அந்த வெயிலின் தாக்கத்தை மீறி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை மெயின்டைன் பண்ணணும், ஒருவேளை மெயின்டைன் பண்ணாட்டினா என்ன பாதிப்புகள்லாம் வரும், ஸோ பாதிப்பு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, அதை பத்தின சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது வந்து லேடிஸ் ஜென்ஸ் அப்படி மட்டும் இல்லாம இரு பாலருக்கும் சேர்ந்து ஒரு காமனான டிப்ஸா தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே பார்த்து நீங்க பயனடையலாம். வாங்க டிப்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயில் காலம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல் நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, வெயில வரும்போது நம்ம ரொம்ப டேன் ஆயிடுவோம்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. நான் வெயில போறதுக்கே ரொம்ப பயப்படுறேன், எனக்கு ஸ்கின்னோட அந்த கருமை நிறம் வந்துடும், என்னோட கலர் போயிடும்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன் பாத்துக்கோங்க. வெயில போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண இன்னைக்கு பழகிட்டோம். சன்ஸ்கிரீனை வந்து நம்ம நிறைய வாங்கவும் ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த சன்ஸ்கிரீன் வந்து எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சன்ஸ்கிரீன் வாங்கி அதை அப்ளை பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் வாங்கினா உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு சன்ஸ்கிரீன் போட்டும் அந்த கருமை நிறம் வந்து அந்த டேன் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னா, அப்ப எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் நம்ம சூஸ் பண்றோம், நம்ம கரெக்டா சூஸ் பண்றோமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் 3 வகையான ஸ்கின் டைப் இருக்கு. ஆயில் ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, பிளஸ் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கு. இந்த ஆயில் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் ஜெல் பினிஷ்ல இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன்ஸை வாங்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் ஜெல் பினிஷ்ல இருக்க சன்ஸ்கிரீன் என்ன ஆகும்னா நீங்க போடுறதே தெரியாது. ரொம்ப ஒரு பவுடர் பேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லைட் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி தான் இருக்கும். உங்க ஸ்கின்னுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு டோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, இந்த சன்ஸ்கிரீன் வந்து போட்டதே வெளியே தெரியாதனால நீங்க வேர்த்தாலும் சரி, இல்ல ஒரு தண்ணி பட்டாலும் சரி, அது அவ்வளவு ஈஸியா வாஷ் ஆயிட்டு போகாது. இல்ல ஒரு சில பேருக்கு வேர்வை படுறதுனால இருக்கக்கூடிய அந்த சன்ஸ்கிரீன் வழிஞ்சிட்டு வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களும் இது நடக்காது. ஸோ வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்கவங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேட் பினிஷ் இல்ல ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாய்ஸ்சரைசரே மிக்ஸ் பண்ணி சன்ஸ்கிரீன்ஸ் நீங்க மார்க்கெட்ல வருது. அந்த மாதிரியான சன்ஸ்கிரீன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் மிக்ஸ்டா சன்ஸ்கிரீன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தின் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் உங்க ஃபேஸ் ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க சன்ஸ்கிரீன்ஸ் போடலாம். இந்த சன்ஸ்கிரீன் போடுற அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னும் ஹைட்ரேட்டடா இருக்கும். பிளஸ் சன்ஸ்கிரீனுக்குரிய ப்ரொடெக்டும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனாலையும் எனக்கு வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகுது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ரெண்டாவது நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த சன்ஸ்கிரீன் நம்ம ஒழுங்கா யூஸ் பண்றோமா நம்ம யோசிக்கணும். சரி, சன்ஸ்கிரீன் எப்போ ஒழுங்கா யூஸ் பண்ணணும், அதோட டெக்னிக்ஸ், அதோட அப்ளை பண்ண டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சன்ஸ்கிரீன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த சன்ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஸ்கின்ல போட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடந்து ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த பாண்ட்ஸ் என்ன பண்ணா உங்க அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து தடுக்க உள்ள வந்து உங்க ஸ்கின்னுக்குள்ள வந்து அலோவ் பண்ணாம தடுத்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். அதான் சன்ஸ்கிரீனோட வேலை. ஆனால் இந்த வெயில் பட 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 அதோட தாக்கம் அதிகமாக அதிகமாக இந்த பாண்ட்ஸ் எல்லாமே அந்த சன்ஸ்கிரீன் போடுற பாண்ட்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சு இந்த சன்ஸ்கிரீன் ரொம்ப வீக் ஆகி டீஆக்டிவேட் ஆயிடும். இது எவ்வளவு நேரத்தில் நடக்கும்னு பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்குள்ள உங்க சன்ஸ்கிரீன் டீஆக்டிவேட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க சன்ஸ்கிரீன் போட வேண்டியது இருக்கும். ஆனால் ஆபீஸ்க்கு போறவங்க, அடிக்கடி மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்க, வெளியே டிராவல் பண்றவங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீனை வந்து உங்க பேக்ல எப்பயுமே நீங்க வச்சுக்கணும். ஆபீஸ் போறவங்க தான் சரி, இல்ல பசங்க வெளியே போற விளையாட போற பசங்களா இருந்தாலும் சரி, எப்பயுமே சன்ஸ்கிரீன் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த சன்ஸ்கிரீனை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க. நான் என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்றதுன்னா, நீங்க ஒவ்வொருத்தரையும் சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ண அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கிற வசதி இல்லாட்டா அப்படியே இன்னொரு லேயர் அப்படியே அதே லேயர் மேல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் போட்டதுக்கு மேல இன்னொரு செகண்ட் லேயரை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன். என்னோட பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது 9 AM 12 PM 3 PM இந்த 3 வேளையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். 3க்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நான் 3 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன். இந்த 3 மணி நேரத்துல போடும்போது உங்க டீஆக்டிவேஷன் கூட ஃபுல்லா நடந்திருக்காது. அதுக்குள்ளேயே நீங்க செகண்ட் லேயரை போட்டு நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுனால டேனிங் அவ்வளவு ஈஸியா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது போக என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன் போட்டிருந்தாலும் சரி, நம்ம அதிகமா வெயில போறோம், ஒருவேளை நீங்க வந்து கிரிக்கெட் மேட்ச் வீக்கெண்ட்ஸ் விளையாடுற ஒரு பிளேயரா இருக்கலாம், இல்ல மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் கேட்பாங்க, சார் நான் திடீர்னு மிளகா காய போடுற மேல மொட்டை மாடிக்கு போறேன், துணி காய போட போறேன், அப்பெல்லாம் போடணுமான்னு கேட்டா, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்க சன்ஸ்கிரீன் போடுறது வெயிலுக்கு மட்டும் கிடையாது, வெயிலோட தாக்கத்துக்கு வெப்பத்துக்கு மட்டும் கிடையாது, அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக அல்ட்ரா வயலட் பி ரேஸ் எல்லா
பில்டிங்குள்ளே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால சன்ஸ்கிரீனை வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் போடுறது நல்லது. நீங்க வந்து ரொம்ப வெயில் அதிகமா அலையிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா வண்டியில போகும்போது நீங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டிருந்தாலும் உள்ள ஒரு மாஸ்க் மாதிரி கட்டிக்கோங்க. அது மாதிரி வெயில்ல போகும்போது எல்லாருமே ஃபுல் ஹேண்ட் சட்டையை வந்து உங்களோட கஃப் பட்டனை கழட்டாம உங்க கஃப் வரைக்கும் ரிஸ்ட் வரைக்கும் நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பில்டிங்குள்ள போகும்போது நீங்க கஃப் மடக்கி விட்டீங்கன்னா உங்களோட சன்ரைஸ் வந்து உங்க துணியை மீறி உள்ள போய் உங்க ஸ்கின் அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை சன்ஸ்கிரீன் போட்டிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இந்த சம்மர்ல சன்னோட டேன் எஃபெக்ட் உங்க ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது போக நிறைய ஹோம்மேட் டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அடுத்த வீடியோல சொல்றேன். பட் உங்க சன் டேனை பிரிவென்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டெக்னிக், மறந்துடாதீங்க. கரெக்டான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி கரெக்டான எஃபெக்டிவான வேலை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னை சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க.